Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சருமத்தை பாதுகாக்க அதுவும் வறண்ட சருமத்தினர் முல்தானி மெட்டியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியணுமா? இதை அதிகமாக பயன்படுத்தினா என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முல்தானி மிட்டி அப்படிங்கிறது களிமண் தான். ஆனால் மெக்னீஷியம், குவார்ட்ஸ், சிலிக்கா, இரும்பு, கால்சியம், கால்சைட், டாலமைட் என ஏகப்பட்ட கனிமங்களை உள்ளடக்கியிருக்கு. முல்தானி மிட்டியோட பசும் பால் கலந்து முகத்தில் தடவுறப்ப சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு சருமம் இறுக்கமாகும். இந்த கலவையை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் நல்ல க்ளோ ஏற்படும். இதை கண்கூட நீங்களே பார்க்கலாம். வெயிலில் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், தோல் தடிக்கிறது, தோல் சிவப்பது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த முல்தானி மெட்டி கலவையோட பசும்பாலை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். வறண்ட சருமம் இருக்கும்ல, அவங்களுக்கான ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் என்னன்னா முல்தானி மெட்டி, சந்தனம், ரோஸ் வாட்டர் இதை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு தான். சந்தனம், முல்தானி மெட்டி இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து கலந்துட்டு அதோடையே கொஞ்சம் ரோஸ் வாட்டரையும் கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் முகத்தில் தடவி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். செகண்ட் பார்க்கக்கூடிய ஃபேஸ் பேக் என்னன்னா முல்தானி மிட்டியும் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவையும் வச்சு செய்யக்கூடிய ஃபேஸ் பேக் தான். இதுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு முல்தானி மிட்டி தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இதை கலக்கிறதுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இந்த முல்தானி மிட்டி அது மட்டும் இல்லாமல் முட்டையோட வெள்ளைக்கருவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்க முகம் சுறுசுறுன்னு இழுக்கிற மாதிரி தோணும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள் எல்லாம் மறைஞ்சிரும். ட்ரை ஸ்கின்னுக்கான தேர்ட் ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முல்தானி மிட்டியும் தயிரும் தான். முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. அதை கலக்கிறதுக்கு தயிர் எடுத்து ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து குளிர்ந்த தண்ணியில் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி செஞ்சுட்டே வரும்போது உங்கள் முகத்தில் இருக்கும்ல அந்த கரு வளையங்கள், அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸு இது எல்லாமே போகும். அதுவும் இல்லாமல் வறண்ட சருமத்தினருக்கு தயிர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வறண்ட சருமத்தினருக்கான ஃபோர்த்து ஃபேஸ் பேக் என்னன்னா முல்தானி மிட்டியும் கற்றாழை ஜெல்லும் தான். உங்களுக்கு நேச்சுரலாகவே கற்றாழை ஜெல் கிடைக்கும்னா ரொம்ப நல்லது, அதை எடுத்துக்கோங்க. முல்தானி மிட்டியையும் இந்த கற்றாழை ஜெல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை கழுவிடுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது வறண்ட சருமத்தினருக்கு வரும்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். ட்ரை ஸ்கின்னுக்கான ஃபிஃப்த்து ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முல்தானி மிட்டியும் எலுமிச்சம்பழ சாரும் தான். விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழ சாறில் அதிகமாக இருக்குது. இந்த எலுமிச்சம்பழ சாரை முல்தானி மிட்டியோட நம்ம சேர்த்து ஃபேஸ் பேக் செய்கிறப்ப நமக்கு மிருதுவான சருமம் கிடைக்கும். இந்த எலுமிச்சம்பழ சாறு முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் இருக்குல்ல, இதை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்க கழுவிடுங்க. இது மாதிரி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஏற்கனவே பிம்பிள்ஸ் வந்த இடம் கருப்பு கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, அது கூட சரியாகும். முல்தானி மிட்டியை வச்சு செய்யக்கூடிய இந்த 5 வகையான ஃபேஸ் பேக்கில் நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் தடவுனாலும் அதை கழுவும் போது சோப்பு, ஃபேஸ் வாஷ் போன்ற எந்த கெமிக்கலையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சருமத்தில் அலர்ஜி, எரிச்சல், அரிப்பு இதெல்லாம் உண்டாகும்.
இந்த வீடியோவில் வறண்ட சருமத்தினருக்கு முல்தானி மிட்டியை வச்சு செய்யக்கூடிய 5 வகையான ஃபேஸ் பேக்கு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதை எப்படி ஃபேஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.